ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கஹானி பிளே வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த குல்டான்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1ல இருந்து 3 வரைக்கும் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படியே அந்த ஹைப்பை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே guys, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனியான குஷி தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தா காலையில செம்ம ஆட்டா குளிப்பாங்க. இந்த சீன்ஸ் ஆஃப் இதாவே இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு செம்ம ஆட்டா எடுத்திருப்பாங்க. இப்படியே அவ ஒரு 10 நிமிஷமா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பொறுமையா வெளியே வருவாளா. வந்தவ என்ன பண்ணுவானா, இப்ப அந்த பெட்ல படுத்திருந்த அவங்க கணவர் அப்படியே தட்டி எழுப்புவாளா, எங்க எழுந்துருங்க, எவ்வளவு நேரம் ஆவறது, இவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படி சொல்லும் போது, கொஞ்ச நேரம் தூங்க விடு, நான் இப்பதான் தூங்கினேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, உங்களை யாரும் நைட் ஃபுல்லா மூச்சிட்டு இருக்க சொன்னா, தூங்க வேண்டித்தானே அப்படி சொல்லும் போது, இப்ப அவன் எழுந்து என்ன சொல்லுவானா, நான் என்ன பண்றது, நீ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க, அதனாலதான் நைட்டு ஃபுல்லா உன்னை விடிய விடிய வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும் போது, ஓ இப்ப நீங்க டயர்ட் ஆகி தூங்க போறீங்க, திரும்ப அதுதானே பண்ண போறீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், நீ சரியா தான் சொன்ன அப்படி சொல்லிட்டு திரும்ப அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சும்மா வெறியா கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோடைய ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தனா நம்ம ஹீரோடைய அவங்க அப்பா உட்காந்துருப்பாருங்க. இப்ப அவருடைய பெரிய மருமகள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு சுனிதா, இவனுக்கு கல்யாணம் ஆகி 2வது நாள் ஆச்சு, அதனால நான் என்ன சொல்றேன்னா, குஷியை சீக்கிரமா ரெடி பண்ணு, இன்னைக்கு நைட்டு நம்மளுடைய எல்லா சம்பிரதாயத்தையும் முடிக்கணும், இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை முடிச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், சரியா அப்படின்னு இவர் சொன்ன உடனே நம்ம ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, மாமா அப்படி என்ன சம்பிரதாயம் அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுவாமா நம்மளுடைய குடும்பம் ரொம்ப பழைய காலத்து குடும்பமா, சோ நம்மளுடைய குடும்பத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, அந்த பழக்க வழக்கத்தை நாங்க அப்படியே கடைபிடிச்சிட்டு வரோம், அதுல ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு நிறைய கெட்டது நடக்கும், அதனாலதான் சொல்றேன், அதை பத்தி நீ கேட்காத, இன்னைக்கு நைட்டு தான் அது நடக்கும் இல்லையா, சோ அப்போ உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றனா, சரி எங்களுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்துல வேலை இருக்கு, நாங்கெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடும், வா கிஷோர் நீ சீக்கிரமா முடிச்சுட்டு நைட் வேற உன்னுடைய சடங்கு எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க பையனை அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இந்த ஆண்டி இருப்பாங்களா, அவங்க யாருன்னா நம்ம ஹீரோடைய அண்ணன் பொண்டாட்டிங்க. இப்ப அவள்கிட்ட இவன் என்ன கேட்பானா, ஆமா அப்படி என்ன சடங்கு, நீங்க அதை பத்தி சொன்னாதானே அதுக்கு எப்படி துணி போறதுன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நீ அதை பத்தி கவலைப்படாத, நைட்டே எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிடும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், எதுக்காக என்கிட்ட சொல்லவே மாட்டீங்க, எல்லாத்தையும் மறைக்கிறீங்க அப்படின்னு இவ கேட்பாளா. இது கேட்ட அவங்க மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒன்றும் சம்பிரதாயம் கிடையாது, உன்னை சீரழிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போடுறாங்க, இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப ஈவினிங்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனை கூட்டு போயிட்டு அவங்க அண்ணி நிப்பாட்டிட்டு அவங்க கிளம்பலான்னு போகும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் என்னை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல நீ மட்டும் தான் தனியா இருக்கணும், சோ அவங்க சொல்றபடி நீ செய் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த மாமனார் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருமா, இது எப்படின்னா, இப்ப உன் கண்ணை நாங்க கட்டிட்டு எங்க 3 பேர் கையே நீ தொட்டு பார்க்கணும், தொட்டு பார்த்துட்டு அதுல யார் உன் வீட்டுக்கார கரெக்டா நீ கண்டுபிடிச்சனா அவர் தான் இதுக்கப்புறம் உன்னுடைய கணவர், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல உன்னை ஒரு பத்தினியா நாங்க ஏத்துப்போம், அப்படி இல்ல நீ வேற ஒருத்தவங்க கையை பிடிச்சிட்டனா அதுக்கப்புறம் உனக்கு அந்த பத்தினி என்ற டைட்டில் கிடைக்காது, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா யார் கையை பிடிச்சு அவங்க கூட தான் நீ மேட்டர் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் தான் அவன் உனக்கு 2வது கணவரா இருப்பான் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவளும் டென்ஷன் ஆயிடுவா. டென்ஷன் ஆனவ, இது நான் ஒரு கேவலமான சடங்கா இருக்கு, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே அவன் மாமனார் டென்ஷன் ஆயிட்டு அவன் பையன்கிட்ட, டேய் என்ன உன் பொண்டாட்டி இப்படி கூட கூட பேசுறா, அவள்கிட்ட ஒழுங்கா எடுத்து சொல்லு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன பண்ணனா, அவன் மனைவி போட்டு மிரட்டுவாங்க, இங்க பாரு அவர் சொல்ற மாதிரி கேளு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை நான் இப்பயே விவகாரத்தை பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப அந்த துணியை கட்டிட்டு இப்ப அங்க நிக்கிற அந்த 3 பேரை கையும் தடவி பார்ப்பாங்க. இப்படியே வளைச்சு வளைச்சு தடவி பார்த்துட்டு இப்ப அந்த நடுவுல ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அதான் இவனோட அண்ணன், அவனோட கையை பிடிச்சிட்டு அவர் தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லிடுவாளா. சொன்ன உடனே கண்ணை திறந்து பார்த்தா நிக்கிறது அவன் வீட்டுக்காரோடைய அண்ணனா. உடனே அந்த மாமனார் செம டென்ஷன் ஆகி கத்துவா, சீ நீ எல்லாம் என்ன பொம்பளை, ஒரு புருஷனோட கையை பிடிச்சி இவன் தான் என் வீட்டுக்காரனை கண்டுபிடிக்க தெரியல, அப்பனா நீ எல்லாம் பத்தினியே கிடையாது, இன்னைக்கு உனக்கு தண்டனை என்ன தெரியுமா, நீ யார் கையை பிடிச்சியோ அவனை இன்னைக்கு ஃபுல்லா நீ திருப்திப்படுத்தணும், இன்னைக்கு அவன் தான் உனக்கு வீட்டுக்காரன், டேய் அவளை போய் ஈத்துட்டு போய் பண்றா அப்படின்னு அவங்க அப்பாக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அண்ணாக்காரன் என்ன பண்ணானா, நம்ம ஹீரோனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவ ஒரு மாதிரியா தடுப்பாளா. உடனே அவன் என்ன சொல்லனா, இங்க பாரு நீ மட்டும் இதை ஒழுங்கா பண்ணலன்னு வச்சுக்க, நீ பண்ற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப இதை முயற்சி பண்ணிட்டே இருப்பேன், சோ அதனால என்ன சொல்றேன்னா, நான் பண்ணும்போது எனக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணு, அப்படி இல்லைன்னு வச்சுக்க நான் திரும்ப இதை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லி அவளை மிரட்டினதுக்கு அப்புறம் இப்ப அவளும் அவங்க கூட சேர்ந்து வெறியாவே பண்ணுவாங்க. சும்மா இழுத்து வச்சு கிஸ் பண்ணவன் சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. சும்மா கீழே உட்காந்துட்டு அவன் அந்த
பப்பாளி பழம் சாப்பிட்ற சீன்ஸ் எல்லாம் செமாட்டாவே இருக்கும். இப்படி இவனும் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளும் செம என்ஜாய் பண்ணுவாளா. இவங்க 2 பேரும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பார்த்துடலாம். இப்ப நம்ம ஹீரோனி மேட்டர் பண்ணி படுத்துட்டு இருப்பாங்க பாருங்க. அங்க அவங்க வீட்டுக்காரர் வருவாரு. வந்தவரை பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல, உங்க அண்ணனை கொண்டு வந்து என் கூட மேட்டர் பண்ண விட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவன் பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. சி, ஒரு புருஷனோட கையை பிடிச்சி இவன் தான் வீட்டுக்காரன் சொல்லி கண்டுபிடிக்க தெரியல. இப்போ இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பேரை மேட்டர் பண்ணிருப்ப, வீட்டுக்காரன் யாருன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது, கண்ணை மூடிட்டு உன்னால அது கூட கண்டுபிடிக்க முடியலன்னா நீ எப்படிப்பட்ட பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வல்கரா பேசுவானா. அதை கேட்ட அவளும் மனசு கஷ்டப்பட்டுட்டு வாய மூடிட்டு இருக்கும்போது அவன் திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவளும் சே, எப்படிப்பட்ட குடும்பத்துல வந்து நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவ யோசிக்கும் போது இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த அன்னைக்காரி இருக்கா இல்லையா, அவளுக்கு செம்ம மூடாயிட்டு ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் போட்டு தடவிட்டு மேட்டர் பண்ணலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு அவன் வீட்டுக்காரர் வராங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, எப்ப பார்த்தாலும் நீ மூடாதான் இருப்பியா, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வெளியே வா, எங்க அண்ணன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு சாப்பாடை வேற எடுத்து வைக்கணும் சி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, கொஞ்ச நேரம் என் கூட பண்ணிட்டு தான் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணனா, ஒரு 10 நிமிஷமா அந்த கேரட்டை வச்சு சும்மா வேற லெவல்ல விட்டு விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு செம ஆடாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே அந்த கேரட் கூட செஞ்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம அண்ணியும் ஹீரோனியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிச்சன்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்த வேலைக்காரி, அக்கா என்ன சின்ன முதலாளி கரெக்டா அவங்க வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிட்டாங்களா நேத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படி சொன்ன உடனே அதெல்லாம் நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்ல, முதல்ல என் ரூமை போய் நீ கிளீன் பண்ணு அப்படி சொல்லும் போது இப்போ அவன் என்ன சொல்லுவானா, நான் ஸ்டோர் ரூமை போய் கிளீன் பண்றேன், உங்க ரூமை நான் அப்புறமா கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி ஒரு மாதிரியா நிப்பாங்களா. அவன் நம்ம வீட்டு வேலைக்காரி தான், அவன் என்ன சொன்னாலும் நீ மனசுல எடுத்துக்காத, அதெல்லாம் ஃப்ரீயா விடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோனி கொஞ்சம் சோகமா இருக்கும்போது இப்போ ஸ்டோர் ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா நம்ம வேலைக்காரி கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, அவளை அப்படியே தடவி முத்தம் கொடுக்கலான்னு போகும்போது முதல்ல கை எடுங்க, நான் உங்க கூட மேட்டர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும்போது ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா, கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க எனக்கு கண்டுக்கவே இல்லை, எப்ப பார்த்தாலும் உங்க பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறீங்க அப்படி சொல்லும்போது சே, அவ கூட எல்லாம் யார் பண்ணுவா, எனக்கு அவளை பிடிக்காது தெரியுமா, சும்மா பேருக்காக தான் அவ பொண்டாட்டி, ஆனா எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு உண்மையாவா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் உண்மைதான், நான் வேணா அதை நிரூபிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவன் செய்யற வேலை சவுண்ட் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அவளை அந்த தரையில படுக்க வச்சு பண்ற சீன்ஸ் சமாட்டா எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படியே அவளை சும்மா வேற லெவல்ல அப்படியே வச்சு செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த சவுண்ட் வெளியே கேட்குமா, உடனே அவன் பொண்டாட்டி வந்து ஓபன் பண்ணி பார்த்தா வேலைக்காரி வச்சு பண்றதை பார்த்துட்டு அவளுக்கு மனசு கஷ்டமாயிடுங்க. சி, இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. இப்ப இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப பெட்ரூம்ல பார்த்தனா நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவன் வீட்டுக்காரர் வராங்க. அப்படி வரவங்க கிட்ட இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஸ்டோர் ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு அப்படி சொல்லும்போது நான் உன்னோட பொண்டாட்டி, நான் இதை கேட்காம யார் கேட்பா அப்படி சொல்லும்போது நீ ஜஸ்ட் பேருக்கு மட்டும் தான் பொண்டாட்டி, நீ என் பொண்டாட்டின்ற உரிமையெல்லாம் நீ எடுத்துக்காத, உனக்கு அதுக்கான தகுதி எல்லாம் கிடையாது, நான் ஆம்பளை, நான் என்ன வேணா பண்ணுவேன், சோ அது இதுக்கப்புறம் நீ கேட்காத அப்படி சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இதனால 2வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க கண்டினியூஸா நம்ம 3வது எபிசோடும் பார்த்துடலாம். இந்த 3rd எபிசோட்ல பார்த்தனா இந்த மாமனார் இருக்கார் இல்லையா, அவனோட பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. அவளை பார்த்த உடனே அந்த சின்னவன் என்ன பண்ணுவானா, பயங்கரமா கத்துவான், எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருப்ப, ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்றது, இவங்க வீட்டுல வலுக்கடாம இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படி சொல்லும்போது உடனே இவன் என்ன சொல்லனா, அவங்க என்ன குலம் கோத்திரன்னு தெரியாது, நீ எப்படி அவளை கூட்டாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது இப்ப அந்த ஹீரோட அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்றது கேளு, இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு முதல்ல இருக்கு ரெடி பண்ணு, நீ உள்ள கூட்டு போவான், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்பானா, கம்னிரு நான் உனக்கு சொல்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை நீ போட்டுக்கோ அப்படி சொல்லும்போது இவ்வளவு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம இன்னசென்டா உட்காந்துருப்பாளா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அந்த மாமனார் இருக்காரு இல்லையா, அவரு அவங்க தம்பி தண்ணி அடிச்சுட்டே இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, எப்படிதான் அவனை நீ வீட்டுக்குள்ள விட்ட அப்படி சொல்லி கேட்கும்போது நான் சொல்றது கேளு, அவன் என்ன இருந்தாலும் என் பையன், அது மட்டும் தான் அவனோட பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா அப்படி சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் பொண்டாட்டி தான் அழகா இருக்கா இல்லையா, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு பிறக்க போற குழந்தை எல்லாமே சும்மா அழகா லட்டு லட்டா பிறக்கும், அது மட்டும் இல்லாத கல்யாணத்துக்கு 3வது நாள் நம்மளோட சம்பிரதாயம் எல்லாம் அவனுக்கு தெரியாது இல்லையா, சோ நம்ம சடங்கு செய்யும் போது அவனோட புருஷனை
கரெக்டா கண்ணை மூடிட்டு கண்டுபிடிச்சிட்டானா அவள் லக்கு, அப்படி இல்ல அப்படி மாத்தி கண்டுபிடிச்சானா அப்ப நம்மளுக்கு தானே லக்கு. நாம அவளை செய்யல அவளே அந்த வீட்டை விட்டு போயிடுவா. அப்படி போலனா நாம அவளை வச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவனுங்க 2 பேரும் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கும் போதே இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அந்த அண்ணிக்காரங்களும் அதுக்கப்புறம் ஹீரோனி கிச்சன்ல இருக்கும்போது அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, ரித்திஷோட ஜோடி ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரித்திஷோட ஜோடி நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க கல்யாண வாழ்க்கை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோனி சொல்லும்போது அதுக்கு அந்த அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, அதை பத்தி ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி 3வது நாள் அவளோட வாழ்க்கையை நீங்க சீரழிக்க தானே போறீங்க அப்படி சொல்லும்போது, நாங்க ஏன் அவளோட வாழ்க்கையை சீரழிக்க போறோம், அவ எப்படியும் அவன் புருஷனை கண்ணை மூடிட்டு கண்டுபிடிச்சிருவா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லும்போது, சப்போஸ் கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லும்போது அவளும் யோசிப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு வேலைக்காரி வருவாங்க. வந்தவன் என்ன கேட்பானா, அக்கா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாளைக்கு சீக்கிரமாவா வேலை எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அந்த ரித்திஷோட ஃபர்ஸ்ட் நைட் சீனை தாங்க காட்டுறாங்க. அவன் போயிட்டு அவன் மனைவி பக்கத்துல உட்காந்துட்டு அவளை அப்படியே அழகுல வர்ணிச்சவும் சும்மா இல்லாம இந்த பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவளோட துணியெல்லாம் ஒன்னொன்னா கழட்டிட்டு பண்ற மேட்டர் செஞ்சு செம ஆட்டம் எடுத்திருப்பாங்க. கரெக்டா இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு வெறியாவே இருக்கும். இவனும் அவன் மனைவியும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. எப்படியோ முடிக்கும் போது இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்ல ஸ்டோரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வீட்டுக்கு வர மருமகளை இந்த மாமனாரும் அதுக்கப்புறம் அவன் தம்பி சேர்ந்து சடங்கு சம்பிரதாயம் சொல்லிட்டு அவங்களோட மருமகளை ஏமாத்தி மேட்டர் பண்றதுதான் இவங்களோட வேலையே. இப்படி இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போது இதனுடைய 3வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல நான் அடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்தலாங்க. இத்தனை நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.